இததான் பஞ்சுவாலிட்டின்னு சொல்லுவாங்க. சரியான நேரத்துக்கு காசு உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? நீங்க தானே காசு கொண்டு வர சொன்னீங்க. இல்ல, அதனால மட்டும் இல்ல. நான் உங்களை இங்க இருந்து வெளியில அனுப்பிடுவேன்னு சொன்னதுனால மட்டும்தான் காசு சம்பாதிச்சு வாடகை கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு. அதனாலதான் உங்கள மாதிரி அப்பாவி மாதிரி இருக்கிற பொண்ணுங்க கிட்ட பாசத்தை காமிச்சா நீங்க தத்தி ஆயிடுவீங்க. நான் அப்படி நடந்துகிட்டதுனாலதான் நீங்க சம்பாதிச்சு எனக்கு வாடகை கரெக்டா கொடுக்கணும்னு தோணிருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் கொடுமைக்காரன் இல்ல. உங்களை மோட்டிவேஷன் பண்றதுக்காக தான் அப்படி பேசி நடிச்சேன். ஐயோ, நடிச்சீங்களா? அப்ப அந்த பணத்தை கொடுங்க, அடுத்த மாசம் தரேன். எல்லாத்தையும் சேர்த்து தரேன். அதெல்லாம் வேண்டாம். வீட்டுக்கு வந்த பொண்ணையும் கைக்கு வந்த காசையும் திருப்பி அனுப்பக்கூடாதுங்கிறது தான் என்னோட கொள்கை. இதுக்கப்புறம் எப்பவும் போல நீங்க எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம். இஷ்டம் போல சமையல் பண்ணலாம், ஸ்டவ் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேனை போட்டுக்கலாம், உங்களுக்கு தேவையான தண்ணி எடுத்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அது சரி. தண்ணியை பயன்படுத்தணும்னா மேல பாத்ரூம் இருக்குல்ல, அதுல ஒரு டேப்ல தண்ணியே வரல. நாளைக்கே அதை சரி பண்ணி தரணும். அது மட்டும் இல்லாம எங்க ரூம்ல ஃபேன் ஸ்பீடா சுத்தாம ஸ்லோவா கரகர கரகரன்னு சத்தத்தோட சுத்திட்டு இருக்கு. நிம்மதியா தூங்க கூட முடியல. அதனால இப்பவே அந்த ஃபேனை சரி பண்ணுங்க. நாங்க தான் கரெக்டா. இது பேர் என்னடி? எது? ரெண்ட் தரோம்ல நாங்க. வாடகையா? வாடகை தரோம்ல. செஞ்சிடறேன் மேடம், கண்டிப்பா செஞ்சிடறேன். அது வாடி. வாடகை கொடுத்துட்டோன்னு திமிரு பிடிச்சு பேசுறீங்க. பப்பங்கிட்டயே விளையாட்டு. மாலு, கண்டிப்பா நீ போய் தான் ஆகணுமா? வேற வழியே இல்ல, நான் போய் தான் ஆகணும். நான் போகலன்னா அங்க நிச்சயமா ஏதாவது நடக்கும். அம்மா கூப்பிட்டு ஒரே அழுக. என்ன வச்சு அங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. விட்டா டிவோர்ஸே பண்ணிடுவாங்க போல இருக்கு. எல்லாத்துக்கும் இந்த பப்பா தான் காரணம். போட்டும் விடு. இப்படி எல்லாம் நடக்கும்னு நமக்கு என்ன தெரியுமா என்ன? மாலு, நீ போயிட்டு சீக்கிரமா வந்துரு சரியா? இங்க வேற எனக்கு யாரு இருக்கா சொல்லு. போயிட்டு சீக்கிரமா வரேன். அப்புறம் இந்த மாசம் வாடகை கொடுத்துட்டோன்னு நீ எந்த சேட்டையும் பண்ணாத, ஓகேவா? அதோட நான் இல்லங்கறதால மதியம் வரைக்கும் தூங்குற வேலையை வச்சுக்காத. இங்க பாரு, சீக்கிரம் ஒரு வேலையை தேடணும். அடுத்த மாசம் வாடகை கொடுக்கணும்ல. சரி, நான் கிளம்புறேன். பேச ஆரம்பிச்சா மறுபடியும் லேட் ஆயிடும். போறத பத்தி கொஞ்சம் யோசிடி. ஏண்டி, நான் இங்க இருந்து யோசிச்சுட்டு இருந்தேனா என் அப்பாவும் அம்மாவும் தனித்தனியா போயிடுவாங்க. அதான் உனக்கு வேணுமா? சரி, பாத்து போ. போயிட்டு போன் பண்ண மறந்துடாத என்ன? நான் கூப்பிடுறேன். சரி, அந்த பொண்ணுங்க கூட சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காத. சரி, நான் போயிட்டு வரேன். பாத்து பத்திரம். தோசை போடுறியா? வாசனை தூக்குது. நல்லா இருக்குல்ல? எல்லா தோசையும் எனக்குதான். இங்க பாரு, நல்லா மாவு போட்டு வட்டமா சுத்தி அதுல 1 டீஸ்பூன் நெய்ய போட்டு நல்லா மொறுவலா 2 தோசை எனக்கு கொடு. 2 தோசை போதுமா? வட்டமாவா கட்டமாவா நீளமாவா எப்படி வேணாலும் சுட்டு தரேன். ஆனா 1 தோசைக்கு 15 ரூபானா அப்ப 2 தோசைக்கு நீங்க எனக்கு 30 ரூபா தரணும். ஓகே? அது சரியா போச்சு. இது என்ன ரோட்டு கடையா? நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நீங்க மட்டும் கரெக்டா வாடகை மாசம் மாசம் வேணும்னு சொல்றீங்கல்ல, அதே மாதிரி ஏன் தோசைக்கு காசு எனக்கு வேணும். உண்மையிலே நீ சரியான ஆளுதான். அது இந்த சிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி வாழணும் என்ன பண்ணணும்னு நல்லா கத்துக்கிட்டேன். அதனால எல்லாமே இனிமே இப்படிதான். உங்களுக்கு தோசை வேணும்னா காசு கொடுத்துட்டு தோசை வாங்கிட்டு போங்க. அப்படி காசு கொடுத்து சாப்பிடுற தோசை எனக்கு வேண்டாம். வேண்டாம், இந்த மாதிரி நிறைய தோசைய சாப்பிட்டு இருக்கேன் தெரியுமில்ல. இந்த மாதிரி பிஞ்ச தோசை இல்ல, நல்ல தோசையை நான் சாப்பிடுவேன். அப்படியா? ஆமா. அப்ப போய் சாப்பிடுங்க. இடத்த காலி பண்ணுங்க. செமையா பசிக்குது. முதல்ல சாப்பிடணும். பிஞ்ச தோசை தானே சொன்னீங்க? ஆனா இந்த தோசை ஸ்பெஷலா இருக்கும்.
வாயில வச்சதும் அந்த நெய்யோட டேஸ்ட் இருக்கே. அந்த மொறுமொறுன்னு சத்தம் கேக்குதா? இப்படிலாம் சொன்னா நான் தோசை கேட்பேன்னு நினைக்கிறியா? நான் இந்த மாதிரி நிறைய தோசைலாம் சாப்பிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு தோசையை வாயை பழந்துட்டு பாத்துட்டு நிக்கிறீங்க? போக வேண்டியது தானே. நான் இங்க தண்ணி குடிக்க வந்தேன். நான் குடிச்சிட்டு போறேன். எனக்கு இந்த தோசை வேணும். நான் உனக்கு தர மாட்டேன். யார் நீங்க? இவன் பிச்சைக்காரன் நினைக்கிற. நீ ஒண்ணு பண்ணு, உள்ள போய் பழைய சோறு எடுத்துட்டு வா. பாவம் அதையும் சாப்பிட்டுட்டு போட்டோம். ஆமா, இங்க பிச்சைக்காரங்க இப்படிதான் இருப்பாங்களா? காலம் மாறிடுச்சுல்ல. ஹலோ பாஸ், இங்க இருந்து மெயின் ரோடு போய் 1 கிலோமீட்டர் லெஃப்ட்ல போனீங்கன்னா அங்க ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. இன்னைக்கு அங்க ஒரு கல்யாணம் இருக்கு. நீங்க அங்க போனீங்கன்னா பாஸ் நீங்க திருப்தியா சாப்பிடலாம். நான் இங்க தின்றதுக்காக ஒண்ணும் வரல. அப்புறம் எங்க கிட்ட இருந்து எடுத்த பொருளை 24 மணி நேரத்துக்குள்ள திருப்பி தரலனா தர வெப்பம். இங்க பாருடா, உன்கிட்ட நான் என்னடா எடுத்தேன்? நீதான் என் தோசையை புடிங்கி தின்ற. நான் என்ன சொல்றேன்னு இவளுக்கு நல்லா புரியும். இங்க பாரு, எடுத்ததை நீங்க திருப்பி தரலனா பெரிய பிரச்சனையாகும். புரிஞ்சுதா? இங்க பாரு லட்சு, இவன் உனக்கு தெரியுமா? அப்புறம் உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போறான். ஆட்டை போட்ட தோசையும் தின்னுட்டான். தலையெழுத்து. நீ சுட்ட தோசை அவனுக்கு தான் கிடைக்கணும்னு இருந்திருக்கு. மறுபடியும் எனக்கு பழைய சோறு தானா? நீதான் என் தலையெழுத்து. யா ஓகே, காஞ்சிடுச்சு. பாப்பு என்ன பண்ற? நான் துணிய கொஞ்சம் காய போடலான்னு, மழை பெஞ்சதுல அதனாலதான். ஓ, மழையால நீ எந்த துணியும் துவைக்காம இருந்திருக்க. நனைஞ்சு போயிடும்ல. ஆமா. நான் மழையில நனையாத ஒரு துணிய சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன். அத நான் கண்டுபிடிச்சிட்டா உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எவ்வளவு மழை பெஞ்சாலும் அதை துவைச்சு நீ காய போடலாம். பிரச்சனையே இருக்காது. இல்ல பாப்ஸ், தண்ணில நனைக்கலன்னா அது துவைக்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. அது ஒரு மோசமான கண்டுபிடிப்பாயிரும் பாப்ஸ். பாப்ஸ், நான் உங்ககிட்ட இருந்து இதே எதிர்பார்க்கல. நீ இந்த மாசம் வாடகை கொடுத்தியா? வாடகை கொடுத்தா மட்டும்தான் நீ இந்த மாதிரிலாம் எனக்கு அறிவுரை சொல்லணும். புரிஞ்சுதா? எனக்கு அட்வைஸ். அது சரி, நீ யாருடைய பொருளாவது இந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தியா? இல்லையே. அது பாப்ஸ், யாரோட பொருளையோ நான் இதுக்கு எடுத்துட்டு வர போறேன். ஏன்னா எவனோ பொருளை எடுத்துட்டு வீட்டு வரைக்கும் வந்து தகராறு பண்ணிட்டு போறான். எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது? நான் அவகிட்ட கேட்டேன், அவளும் இல்லன்னா அப்ப நீ இல்ல. இல்லையே. வேற யாரா இருக்கும்? சரி, நான் கொஞ்சம் வெளியில போகணும். நீங்க யாராவது வெளியில போறீங்கன்னா வீட்டை பூட்டி சாவியை எடுத்துட்டு போகணும். சில பிச்சைக்காரங்க நேரா வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க. புரிஞ்சதுல? அப்புறம் என் கண்டுபிடிப்ப பத்தி நீ தேவையில்லாம எதுவும் பேசக்கூடாது. சரி. ஏன்னா உன்னை விட எனக்கு அறிவு ஜாஸ்தியா இருக்கு. ஐ அம் a scientist. You know? Yeah, I know. சரியான மண்டை சூடு பிடிச்சாலு. பாப்ஸ்னா என்ன பெரிய கொம்ப? யாரு? சொல்லு ப்ரோ. நீ எதுவும் பேச வேண்டாம், நான் பேசுறத மட்டும் கேளு. என்னாச்சு? நீ சொன்ன பொண்ணுங்க அந்த பைக் எடுத்துட்டு வந்தாங்கல்ல, நம்ம பசங்க தான். அது இப்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நீ உடனே தப்பிச்சிட்டு, இல்லனா அந்த பொண்ணுங்களோட ஒண்ணி அவன் தூக்கிடுவான். என்ன பிரச்சனையாச்சு? அதுல இருந்த ஸ்டஃப் ஏதோ மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றான். அட ஒரு நிமிஷம் வச்சிராத. அது வந்து நான்
வச்சிட்டான். கடவுளே, மணி ஆயிடுச்சு. அப்பிட்டு அவர்தான் நல்லது. ஓகே. நாம தலையிட்டு இங்க எதுவும் செய்ய முடியாது. இங்க என்ன பண்ற? முடிச்செல்லாம் கட்டிட்டு எங்க போற? அது நான் சும்மா ஊருக்கு போலான்னு. ஆமா, என்ன உனக்கு இவ்ளோ வேர்த்து இருக்கு? மாரத்தான் ஓடிட்டு வரியா? நான் ஒருத்தங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வரேன். ஆஹா, அப்படியா? பப்பான்னு உன்கிட்ட ஏதாவது சொன்னாரா? இல்லையே. நல்லா யோசிச்சு சொல்லு. ஆ, லட்சு அது பார்த்து கவனமா இருக்கணும், சரியா? அப்ப உனக்கு எல்லா விஷயமும் தெரியும்லடி. அது தெரிஞ்சுதான் அந்த வேலையை என்கிட்ட கொடுத்தியா? அது எங்ககிட்ட என்ன தைரியம்டி? கூட இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி தோணுச்சே? நான் என்னடி செஞ்சேன்? நீ என்ன செஞ்சேன்னு உனக்கு தெரியாதுல்ல? நீ சொன்னதை செஞ்சதாலதான் ஒருத்தன் என்ன துரத்திக்கிட்டு வராண்டி. யாரு துரத்துறா? யாரு துரத்துறாவா? அவன் வண்டியோட ஓனரா கூட இருக்கலாண்டி. ஏண்டி, நீ சொன்னதுனால தானே உன்னை நம்பி இந்த வேலையை நாங்க செஞ்சோம். நீ மரியாதையா இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிடு, புரியுதா? இல்லனா நான் யாருங்கறத நீ தெரிஞ்சுப்ப, சரியா? நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அந்த வண்டிக்காரன் ஒண்ணு வண்டிக்காக உன்னை துரத்தல. ஐயோ, ஒரு நிமிஷம். அந்த வண்டியில ஏதோ விலை மதிப்பில்லாத பொருள் ஒண்ணு காணாம போயிருச்சு. அதுக்காக தான் அவன் துரத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு 6000 ரூபாய் வேணுங்கிறதுக்காக தான் நான் அந்த வேலையவே பண்ணேன். யாராவது வந்து அவங்க கஷ்டத்தை சொன்னா என் மனசு அப்படியே உருகி போகுது. அதான் என்னோட நேச்சர். ஓஹோ, அப்ப எல்லாம் தெரிஞ்சுதான் இங்க இருந்து நீ ஓட பாத்தியா? தப்பிக்கலாம்னு நினைச்சிருக்கல, அதுவும் எங்களை மாட்டி விட்டுட்டு. இல்ல பாருடி, இன்னைக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஆள்கிட்ட இருந்து தப்பிச்சத தெரியுமா? சொல்லுடி. பொறுமையாரு. இந்த மாதிரி நேரத்துல பாப்பு என்ன செய்வான்னு தெரியுமா? என்ன? ஓடிடுவேன். அதான் என்னோட ப்ரொஃபஷனலிசம். ஒரு வேலை பண்ண, நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா, நம்ம இங்க இருந்து ஓடிடலாம். யாரா இருக்கும்? ஒரு நிமிஷம். யார் அது? ஹலோ. பொருளை கொண்டு வரலனா உனக்கு வேண்டப்பட்ட ஆளை நீ பார்க்கவே முடியாது. வேண்டப்பட்ட ஆளா? நீங்க யாரு? உங்க ஹவுஸ் ஓனர் பப்பன். பாப்ஸா எதுக்காக நீங்க புடிச்சு வச்சிருக்கீங்க? உங்ககிட்ட ரொம்பலாம் பேச விரும்பல. என்னோட ஸ்டஃபிங் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஆளை உயிரோட பார்க்கலாம். ஹலோ, என்னாச்சு? அவனுங்க பாப்ஸா புடிச்சு வச்சிருக்கானுங்க. பொருளை தரலன்னா விட மாட்டானுங்களா? ஐயோ கடவுளே,